ஒரே ஆண்டவரும் உலகத்தின் ஒரே இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசன வார்த்தையை நாம் கேட்கலாம். எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 19ஆம் வசனமும் 20ஆம் வசனத்தின் கடைசி பகுதியும் இப்படியாக சொல்லுகிறது. என் நிலவயதின் நிந்தையை நான் சுமந்து வருகிறேன் என்று எப்ராஹிம் துக்கித்து கொண்டிருக்கிறதை நிச்சயமாய் கேட்டேன் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. என கண்பான தேவஜனமே, யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையின் இளவயதிலே பலவிதமான நிந்தையை சுமந்து கொண்டு வந்தார். அவனுடைய சகோதரர்கள் நிமித்தமாக, குடும்பத்தின் நிமித்தமாக அவன் தன்னுடைய இளவயதிலே மிகப்பெரிய பாரத்தை சுமந்து கொண்டிருந்தான். அவனை குழியிலே போட்டார்கள், அவனை சிறைச்சாலையில வைத்தார்கள், அவன் விற்று போடப்பட்டான். தன் இளவயதின் நிந்தையை அவன் சுமந்தான். என கண்பான தேவஜனமே, இந்த நாளிலே யோசேப்பை போல, இப்ராஹிமை போல நீங்களும் பலவிதமான சூழ்நிலைகளிலே உங்களுடைய இளம் வயதிலே பலவிதமான பாரங்களை சுமக்கிறீர்களா? பலவிதமான சூழ்நிலைகளுக்குள்ளே போய்கொண்டிருக்கிறீர்களா? பலவிதமான நிந்தையை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களோடு கூட தான் பேசி கொண்டிருக்கிறார். நான் அதை நிச்சயமாய் கேட்டேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவனுடைய நிந்தையை குறித்து அவன் துக்கித்து கொண்டிருக்கிறதை மனிதர்கள் கேட்டார்களோ இல்லையோ, அவன் குடும்பத்தில் உள்ள நபர்கள் கேட்டார்களோ இல்லையோ, அவனுடைய பிள்ளைகள் கேட்டார்களோ இல்லையோ, நான் அதை கேட்டேன், நிச்சயமாய் கேட்டேன் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. என கண்பான தேவஜனமே, ஒரு தகப்பன் தான் நேசிக்கிற பிள்ளை ஏதாவது ஒரு கஷ்டத்தின் பாதையில போனாலோ, இல்ல ஒரு வியாதியில போனாலோ, இல்லது ஏதோ ஒரு நெருக்கத்துக்குள்ள போனாலோ, ஏதோ ஒரு காரியத்தை கண்டு துக்கித்து கொண்டிருந்தாலோ, தான் நேசிக்கிற பிள்ளை அப்படியே விட்டு விடுவானா? நிச்சயம் விட்டு விடவே மாட்டான். முதல்ல அந்த பிள்ளைக்கு என்ன செஞ்சு வெளியே கொண்டு வரணுமோ அந்த காரியத்தை செஞ்சு அந்த தகப்பன் என்ன பண்ணுவான்? அந்த பிள்ளையை அந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே கொண்டு வருவான். அதே போலதான் வசனம் சொல்லுகிறது. 20ஆம் வசனத்திலே, எப்ராஹிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது, நான் அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளை ஒரு கடினமான பாதைகளுக்குள்ள போகும்பொழுது எப்படி அவனுடைய இருதயம் தாங்காதோ, அவனுடைய இருதயம் எப்படி அதை ஏற்றுக்கொள்ளாதோ, அவனுடைய இருதயம் அப்படியே கலங்கி போய் நிற்குமோ, அதே போல நீங்கள் இப்படி பாதையில போகிறதும் கூட வசனம் சொல்லுகிறது, என் இருதயம் அவனுக்காக கொதிக்கிறது, நான் அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். சிஸ்டர், என் வயது சின்னதுதான், ஆனா எனக்கு முன்பாக இருக்கிற பாரங்கள் பெரியது. சிஸ்டர், என் வயது சின்னதுதான், ஆனா எனக்கு வந்த வியாதி பெரியது. என்னுடைய வயது சின்னதுதான், ஆனா எனக்கு முன்பாக நிற்கிற மலை பெரியது. என்னுடைய வயது சின்னதுதான், ஆனா எனக்கு முன்பாக நிற்கிற கடன் பிரச்சனை பெரியது. எனக்கு வைத்த குடும்ப பாரம் பெரியது. எனக்கு முன்பாக இருக்கிற பொறுப்புகள் பெரியது என்று சொல்றீங்களா? கர்த்தர் இந்த நாளிலே உங்களோடு கூட தான் பேசி கொண்டிருக்கிறான். உன் நில வயதின் துக்கத்தை, நீ சுமந்து கொண்டிருக்கிற பாரத்தை, உன் மீது வைக்கப்பட்ட எல்லா காரியத்தையும் கர்த்தர் அறிந்து தான் பேசி கொண்டிருக்கிறார். என்ன பேசுறார் தெரியுமா? நான் உன்னை நிச்சயமாய் கேட்டருளுவேன், நான் உனக்கு உருக்கமாய் இறங்குவேன், உனக்காக என் இருதயம் கொதிக்கிறது என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். யோசேப்பை குழியில போடும் பொழுது அவன் அமைதியாகத்தான் இருந்தான். யோசேப்பை சிறைச்சாலையில போடும் பொழுது அவன் அமைதியாகத்தான் இருந்தான். யோசேப்பை விற்று போடும் பொழுதும் யோசேப்பு அமைதியாகத்தான் இருந்தான். ஏன் தெரியுமா? யோசேப்புக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. தன் நில வயதின் துக்கத்தை மாற்ற ஒருவர் உண்டு. ஒரு நாள் வரும், கர்த்தர் என்னுடைய தலையை உயர்த்துவார் என்று சொல்லி அவன் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இருந்தான். அது மாத்திரமல்ல, வசனம் சொல்லுகிறது, அவனை சிறைச்சாலையில போடும் பொழுது கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவனை குழியில போடும் பொழுது கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவனை விற்று போடும் பொழுது கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். இன்றைக்கு நீங்க எந்த பாதையில போறீங்க, எந்த பாதையில இருக்கிறீங்க, எப்பேற்பட்ட போராட்டங்களுக்கு முன்பாக நிற்கிறீங்க, எந்த துக்கத்திற்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறீர்கள், கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், நானும் அந்த இடத்துல இருக்கிறேன். ஏன் தெரியுமா? உங்களை கைப்பிடித்து தூக்கி விடுவதற்காக, உங்களை மீண்டும் உயர்த்துவதற்காக, மீண்டும் அந்த சூழ்நிலையை மாற்றும்படியாக, உருக்கமாய் இறங்கும்படியாய் நானும் அந்த இடத்துல இருக்கிறேன். என் பிள்ளை படுகிற கஷ்டத்தை நான் கேட்கவே கேட்டேன், நான் அதை பார்க்கவே பார்த்தேன். இதோ நான் உருக்கமாய் இறங்கி அந்த சூழ்நிலையிலிருந்து காப்பாற்றுவேன் என கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க பயந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, துக்கித்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என் இளவயதின் பாரத்தை யார் மாற்றக்கூடும்? என்னோடு கூட சேர்ந்து இந்த
பாரத்தை சுமக்க யாரும் இல்லை சிஸ்டர். நான் தனியாக போராடுறேன், நான் தனியாக நிற்கிறேன், நான் தனிமையிலே நிற்கிறேன், நான் தனிமையாக எல்லாவற்றையும் செய்து கொண்டு இருக்கிறேன். நான் ஒரே ஒரு ஆளு தான் இவ்வளோ பெரிய குடும்பத்தை நான் தாங்கணும், நான் ஒரே ஒரு ஆளு தான் இவ்வளோ பெரிய பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்ளணும், நான் ஒரே ஒரு ஆளு தான் இவ்வளோ பணம் கடனை நான் அடைக்கணும்னு சொல்லி வேதனையோடு இருக்கிறீர்களா? கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உருக்கமாய் இறங்குவேன். எப்ராஹிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? நீ எனக்கு அருமையான குமாரன் அல்லவா, எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ. எப்படி தாய் தன்னுடைய பிள்ளையை விடமாட்டாளோ, எப்படி தகப்பன் தன்னுடைய பிள்ளையை விடமாட்டானோ, அப்படியே உன்னை பெயர் சொல்லி அழைத்த தெய்வம், தாயின் கருவிலே உருவாகும் முன்னே உன்னை தெரிந்தெடுத்த தெய்வம், அவர் உன்னை எந்த சூழ்நிலையிலும் விடவே மாட்டார். உன்னை கைப்பிடித்து தூக்க ஒருவர் உண்டு, உன் இளவயதின் துக்கத்தை மாற்ற ஒருவர் உண்டு, உன் இளவயதின் கஷ்டங்களை மாற்ற ஒருவர் உண்டு, நீ சுமக்கிற பாரத்தை மாற்ற ஒருவர் உண்டு. விசுவாசத்தோடு தைரியத்தோடு ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் படியிட்டு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த நிந்தையை மாற்றுங்கப்பா, இந்த அவமானத்தை மாற்றுங்கப்பா, என் துக்கத்தை சந்தோஷமாய் மாறுபடி செய்யுங்க ஆண்டவரே. அநேகர் எங்கள் குடும்பத்தை பார்த்து சிரிக்கிறார்கள். இந்த இளவயதின் பாரத்தை நான் சுமக்கிறதுனால அநேகர் என்னை ஏளனப்படுத்துகிறார்கள், அநேகர் என்னை அவமானப்படுத்துகிறார்கள், எங்கள் குடும்பத்தை ஏளனமாய் பேசுகிறார்கள். இந்த சூழ்நிலையை மாற்றும் என்று கேளுங்க. கர்த்தர் இதோ உருக்கமாய் இறங்கி எப்ராஹிம் துக்கித்து புலம்புவதை நிச்சயமாய் கேட்டேன் என வாக்கு பண்ணின கர்த்தர், நீங்க தேவ சமூகத்தில் துக்கித்து புலம்புவதை கேட்டு மீண்டுமாய் கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். அன்றைக்கு யோசேப்பு இளவயதிலே பட்ட பிரயாசங்களுக்கு பதிலாக ஒரு நாள் வந்தது. அநேக கண்களுக்கு முன்பாக யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார் அல்லவா? இந்த இளவயதின் பாரத்தை சுமக்கிற உங்களையும் கர்த்தர் ஒரு நாளிலே உயர்த்துவார். அது அநேகருடைய கண்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, நீர் ஆசீர்வதித்து கொடுத்த இந்த நாளுக்காக ஸ்தோத்திரப்பா. இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிற ஆண்டவரே அப்பா, இளவயதின் பாரத்தை சுமக்கிற, இளவயதின் துக்கத்தை சுமக்கிற, புலம்பி அழுது கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறப்பா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் கரம் பிடித்து தூக்கி நிறுத்துவீராக. இப்ராஹிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ என்று சொன்னீரப்பா. தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல இதை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தர் நீர் உருக்கமாய் இறங்கும்படியா ஜெபிக்கிறான். இளவயதின் துக்கத்தை மாற்றி, புலம்பலை மாற்றி, அவர்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் நீர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். அவர்களுடைய பாரங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் மாற்றி நீர் சாட்சியா நிறுத்துகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.